வணக்கம் நண்பர்களே. காந்தாரா சாப்டர் 1 அதாவது ஏற்கனவே வந்து ஹிட்டான காந்தாரா படத்தோட சீக்வல் இல்ல ப்ரீக்வல். ஆ இந்த படத்தோட அடுத்த பார்ட்டா இல்லாம, இந்த படத்தோட ஆரிஜின் என்ன அப்படின்னு சொல்றத பத்தி ஒரு படம். ஆக்சுவலா அந்த படம் வந்து பெருசா ஹிட் ஆகி, பிடிக்குதோ பிடிக்கலையோ பெருசா ஹிட் ஆகி, அடுத்து அதோட பார்ட் 2 வந்த உடனேயே போச்சுடா. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமாவே எடுத்துக்கிட்டு பார்ட் 1 பெரிய ஹிட்டா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அத கேவலமா எடுக்குறாங்களோ இல்லையோ, அந்த பார்ட் 1 தாண்டுன ஒரு பார்ட் 2 அப்டின்னா, எத்தன படம் நமக்கு ஞாபகம் வரும்? ரொம்ப கம்மி. நேத்து நான் உண்மையிலேயே படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சேன். எத்தன படம் பார்ட் 1 விட பார்ட் 2 நமக்கு பிடிச்சது அப்டின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வந்தது. பேட்மேன் பிகின்ஸ விட த டார்க் நைட் அந்த சீரிஸ்ல பார்ட் 2 வந்து செம்மையா இருந்தது. ஜோக்கர் அப்படி பண்ணியிருப்பாப்ல. தமிழ் சினிமாவுல சுத்தம். ஆனா சம்மந்தமே இல்லாம முனிய விட காஞ்சனா ஹிட் ஆச்சுன்னு தூக்கிட்டு வராதீங்க. அது சீக்வல்லாம் கிடையாது. அது ஒரே கதையே அடுத்தடுத்து எடுத்துட்டு போறது. இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். கொஞ்சம் டீப்பாவே பேசலாம். காந்தாரா 2 சாப்டர் 1 இந்த படம் வந்து மன்னர்கள் காலத்துல, இன்னும் சரியா சொல்லப்போனா, அரசு உருவாக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அரசுன்னு ஒரு அமைப்பு உருவாகுறதுக்கு முன்னாடி சில மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம குறிஞ்சி, முல்லை மருதம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி காட்டுல விளையறத மட்டும் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய சில இனக்குழுக்கள் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன அரசுகள் உருவாகி, வியாபாரத்துல மூலமா கொஞ்சம் கொஞ்சமா கோட்டை கட்டி வளர ஆரம்பிச்ச ஒரு 2 விதமான மக்களுக்கு இடையேயான ஒரு உறவு, விரிசல், போர் இதெல்லாம் அப்படிங்கிறத பத்தி தான் இது. இத வந்து கரெக்ட்டா டிவைன மிக்ஸ் பண்ணி, அதாவது ஆன்மீகத்த மிக்ஸ் பண்ணி செம்ம மிக்ஸிங்கா குடுத்திருக்க படம் தான் காந்தாரா சாப்டர் 1. எதுக்கு சொல்றேன்னா, காந்தாரா 1 கூட பார்த்தீங்கன்னா, இப்டி கவர்மெண்ட்டுக்கும் மக்கள் பூர்வகுடி மக்களுக்குமான பிரச்சனை மாரி கொண்டு போய், அதுல ஒரு பண்ணையார கொண்டு வந்து கடவுள இது பண்ணி கரெக்ட்டா அதையும் பண்ணியிருப்பாய்ங்க. இந்த இந்த ரெட்டிகாரும் நல்லாவே பண்றாருங்க. காந்தாரா 1லயும் பார்த்துட்டேன், 2லயும் பார்த்துட்டேன். ஒரு சினிமாக்கு அந்த திரைமொழி எப்படி அத கொண்டு வரணுமோ, அதுல பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. இந்த படத்துலயுமே நெறைய நிறைகள், குறைகள் இருந்தாலுமே, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ கூஸ்பம்ப் குடுக்கணுமோ, அவ்வளோ கரெக்ட்டா குடுத்து, குடுத்த காசுக்கு ஒர்த்தா பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ, இந்த படம் 1000 கோடி அடிக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, இத விட மொக்க படம்லாம் அடிச்சிருக்கு. 1000 கோடி அடிக்கிறதுக்கான தகுதி இருக்கு. ஏன்னா, இந்த 1000 கோடிங்கிறது முழுக்க முழுக்க தியேட்டர்ல வரக்கூடிய பணம் தான். ஏன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியேட்டர் மெட்டீரியல்ங்கிறதுனால கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். இப்போ படத்தோட கதைக்குள்ள போவோம். ஆ காந்தாரா அப்படிங்கிறது வந்து ஒரு நிலம், ஒரு மலை பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க இருக்க மக்கள் வந்து அங்க கிடைக்கிறதையே மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பக்கத்திலேயே அந்த காட்ட தாண்டுனா ஒரு சின்ன நாடு இருக்கு. அந்த நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு இதுக்கு இல்லாம இன்னொரு ஒரு இந்த காட்டுலயே உள்ள போனா ஒரு டார்க் குரூப் ஒண்ணு இருக்கு. ஆ இவங்க 3 பேருக்குமான லிங்க். இந்த இவங்க அவங்கள பார்த்து பயப்படுறது, அவங்க இவங்கள பார்த்து பயப்படுறது அப்படி இப்படிலாம் இருக்கிறப்ப, ஒருத்தன் வருவான் இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறணும். நம்ம என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம்ன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஹீரோ கிளம்பி போறதுனால, அவன் இந்த நாட்டுக்கும் போறான், அந்த காட்டுக்கும் போறான். அப்படிங்கிறப்ப என்னென்ன வருது அப்படிங்கிறது. ஆ இந்த படத்துல மேபி அ வேள்பாரி படிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இதுல முக்காவாசி அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வேள்பாரி தான். கன்னடத்துல இருக்கவன் வேள்பாரி படிச்சானா இல்லையா? இல்ல டிஸ்கஷன்ல போய் நம்மாள் ஒருத்தன் உட்கார்ந்து எடுத்து குடுத்தானா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, இதையெல்லாம் காந்தாராலயே பண்ட்டாங்களே! சங்கர் மாம்ஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே! அப்படின்னு தான் இருந்தது எனக்கு படம் பார்க்கும்போது. ஏன்னா, அ அந்த காடு, காட்டுலருந்து ஒருத்தன் நகரத்துக்கு போயி அந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது, அது எல்லாத்தையும் விட முக்கியமா தெய்வ வாக்கு விலங்கு. அந்த தேவ வாக்கு விலங்கு தேவாங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வேள்பாரி படிச்சவங்களுக்கு ரொம்ப தெரியும். அது எல்லாமே படத்துல வருது. டேய் இது அப்ப எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, வேள்பாரி படத்த சங்கர் எப்படி பண்ணுவாப்ல? ஏன்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜிகேன்னு ஒரு படம் சூர்யாவுது. அதுல வர நெறைய சீன எடுத்து ஏற்கனவே எல்கேஜில இவரு பண்ணிட்டாப்ல ஆர்ஜே பாலாஜி. சோ அது எல்லாத்தையும் கட் பண்ண கடைசியில என்ஜிகே எப்படி வந்து விழுந்தது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர்ல வந்து கிளைமாக்ஸ்ல வந்து அங்க ஏற்கனவே ஒருத்தன் இருப்பான் பாரு அப்படிம்பாரு இல்லையா? அது வந்து லோகி நம்ம ஏற்கனவே இந்த படத்துல வச்சிருப்பாப்ல. அந்த லியோல வந்து கிளைமாக்ஸ்ல அந்த அது என்ன ஓநாய். ஓநாயா? சிறுத்தைப்புலி அந்த செந்நாய். அது வந்து ஐயோ! அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே.
ஏதோ ஒரு நாய். அந்த நாய் வந்து அங்க சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? ஹைனா. அத வந்து கூப்பிடுவோம் இல்லைங்களா? அத வந்து ஏற்கனவே இவங்க வச்சுட்டதுனால இது பெருசா எடுபடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த மாரி வேள்பாரியில வர நெறைய சீன எடுத்துட்டாங்க. இப்போ சங்கர் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா காந்தாரா 1 தமிழ்ல நல்ல ஹிட்ங்கிறப்போ 2வும் ஹிட் ஆயிடும். இத எப்படி சங்கர் சமாளிப்பாருங்கிறது ஒரு கவலை. ஏன்னா, தமிழ்ல பிரம்மாண்டமான படைப்புல வேள்பாரி 1. அது தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பக்கமும் போச்சுன்னா நல்லாருக்கும். இப்படி கொஞ்சம் சுத்த விடுறது கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே. அடுத்தது வருவோம். படம் காந்தாரா 1ல பேசுனத விட காந்தாரா 2ல அதிகம் புராணத்த பேசுது. புராணம்னா என்ன புராணம்னா சிவபுராணம். சிவபுராணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவகணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருக்கும். அதுக்குன்னு தனியா சிலர் வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்க. நம்ம கோயில்லாம் போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்துல வந்து அப்படியே கைலாசம் தூக்கிட்டு மாரி கொஞ்சம் கீழ இருக்கும். இல்ல துவாரபாலகர்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? அது மாரி சிவகணங்கள் பத்தின நெறைய சிலைகள் இருக்கும். நம்ம கவனிக்க மாட்டோம். மூலவர எதுக்கு ஆராத்தி காட்டுறாங்களோ அத மட்டும் கும்பிட்டு வருவோம். இந்த சிவகணங்கள தான் வந்து இந்த கதையில யூஸ் பண்ணியிருக்காரு. இப்ப காந்தாராவா வந்து ஓ! அப்படின்னு கத்துற ஒரு கடவுள் இருக்காரு இல்லைங்களா? அந்த கடவுள் கிடையாது. டெமிகாட் அதாவது தேவதைகள். சிவகணங்களா தான் காட்டுறாங்க. அந்த சிவகணம் இந்த பக்கம் ஒரு வில்லன். டார்க்கா இருக்க எப்படி சொல்றது? ஒரு தீய சக்தி. இந்த பக்கம் ஒரு நல்ல சக்தி. இத 2யும் மோத விட்டு பார்க்குறாரு. நெறைய கூஸ்பம்ப் மூவ்மெண்ட் இருக்கு. ஆ என் பக்கத்துலலாம் ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளயே சாமி படம் தான சொல்லி கூட்டிட்டு வந்த, என்ன பேய்லாம் வருது அப்படிங்கிற அளவுக்கு நல்லா தரமா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த ஒரு டீப்பான ஒரு காட்டுக்குள்ள போம்போது, நல்லா தரமா பண்ணியிருக்கான். அந்த தேவாங்க வச்சு பண்ணதெல்லாம் செமையா பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் தியேட்டர் மெட்டீரியல் பாருங்க. ஆ இப்போ வந்து படத்தோட நெகட்டிவ்க்கு வருவோம். முடிஞ்ச வரைக்கும் இதுவரைக்கும் டிஸ்க்ளைமர் குடுக்கலன்னு தான் நெனைக்கிறேன். ஓகே. படத்தோட நெகட்டிவ் என்ன தெரியுங்களா? படத்தோட கான்செப்ட்டே ரொம்ப ரொம்ப தப்பான, ஆபத்தான ஒரு விஷயம். என்னன்னா, ஒண்ணும் இல்லைங்க. பக்தி படங்கள நம்ம யாரும் எதிர்க்க போறதில்ல. ஏன்னா பக்தி படம் என்ன சொல்லும்னா, நமக்கு ஒரு பிரச்சனை, மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை, கடவுள் வந்து காப்பாத்தும். இது வந்து பக்தி படங்கள். கடவுளுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம கடவுள நம்ம தான் காப்பாத்தணும். வாங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம். அப்படின்னு சொல்றது வந்து அஜெண்டா படம். இந்த படம் வந்து அவ்ளோ டீப்பா அஜெண்டா பேசல. நம்ம இதுக்குன்னு சில டைரக்டர்ஸ் இருக்காய்ங்க. அவங்க எடுக்கிற அளவுக்கு இந்த நார்த் இந்தியன்ஸ் ராவணன் காட்டுற மாரி, இந்த கண்ணப்பா எடுத்து அந்த அந்த அளவுக்கு போகலனாலுமே, இதோட டீப்பா அவங்க சொல்றது வந்து என்னன்னா, ஆ கடவுளுக்கு ஒரு பிரச்சனை. நம்ம எல்லாருமே சிவகணங்களா மாறி நம்ம போய் கடவுள காப்பாத்துவோம் அப்படிங்கிறது தான் ஒரு கதை மாரி வரும். இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது ஆபத்தானதாவோ, ஒரு என்ன போய் சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் தெரியும். ஆனா இப்படிதாங்க ஆரம்பிக்கும். 90ஸ்ல வெறுமனே ஒரு சண்டே சண்டே பார்க்குற ஒரு எபிசோடா, ஒரு சாதாரண சீரியலா தான் ராமாயணம் ஆரம்பிச்சது. ஆனா அந்த ராமாயண சீரியல் எங்க கொண்டு போய் விட்டது அப்படிங்கிறது வரலாறு. கவனிக்கணும். சில விஷயங்கள நம்ம இப்பவே கவனிச்சிடுறது நல்லது. படமா இது நல்ல படம். நான் ஒரு நாத்திகனாவே இருந்தாலுமே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்ல கூஸ்பம்பம்லாம் என்ஜாய் பண்ணேன். அந்த ஹீரோயிசம்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா அவன் அத வச்சுட்டு அவன் சொல்ல வர விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப படம் பார்க்குறவனுக்கு உள்ளுக்குள்ள லைட்டா அவனுக்கே தெரியாம ஒரு விதை போய் விழும். கடவுளுக்கு ஒரு பிரச்சனைன்னா, நம்ம நம்புற ஒரு கடவுளுக்கு பிரச்சனைன்னா, நம்ம இறங்கி போராடணும். அப்படிங்கிறத இது மூலமா லைட்டா போட்டு வைப்பாய்ங்க. இப்படிதான் போடுவாய்ங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு கலவரம்லாம் அது அப்படிலாம் நடக்காது. இன்னைக்கு போடுவாங்க. அடுத்த படத்துல ஒண்ணு வரும். இந்த மாரி படத்துல வரும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போவாங்க. ஸோ நான் இந்த படத்த பார்க்காதீங்கன்னோ, எதிர்ப்பு தெரிவிங்கன்னோ எதையுமே சொல்லல. ஆனா இந்த படத்த பார்க்கும்போது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. நமக்கு பிரச்சனைனா கடவுள் வரலாம், வருவார் அப்படின்னு நம்புறது நம்பிக்கை. கடவுளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தான் போணும். வாங்க எல்லாரும் போயி எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அரசியல். இந்த படம் லைட்டா அந்த ஒரு ஆபத்தான அரசியல தொடுது. இத மத்தவங்க கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால நான் பதிவு பண்ணிடுறேன். 2வது படத்துல மிகப்பெரிய குறைன்னு சொல்றது நகைச்சுவை. என்னடா காமெடி இருந்தா நல்லா தானே இருக்கும். காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து வளவளன்னு போனதெல்லாம் மத்தவங்க சொன்னா அப்படிலாம் இல்லைங்க. காமெடி உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல என்ஜாய் பண்ணேன். எல்லா வரைக்கும் ஓகே. ஒரு அப்படியே ஒரு பேக்கிரவுண்ட்ல மியூசிக்கோட நல்ல ஒரு போர் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போது, அதுக்கு நடுவுல காமெடி வைக்கும்போது, அதுவும் கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடி வைக்கும்போது சகிக்கல. ஏங்க இப்ப
இப்ப நம்ம பழைய படங்கள்லாம் பார்ப்போம். 90ஸ்ல வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சரத்குமார் ஃபைட் இது மாரி ஏதோ ஒரு சீரியஸா ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும். ஹீரோ ஒரு 4 பேர போட்டு அடிச்சிட்டு இருப்பாப்ல. ஊரே அடிச்சிட்டு இருப்பாப்ல. நடுவுல கவுண்டமணி 2 பேர் போட்டு அடிப்பாப்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வடிவேலு 2 பேர் அடிச்சிட்டு இருப்பாப்ல. எதுக்கு வராங்க? அப்புறம் எதுக்கு? சரி ஓகே. அது ஏதோ ஒரு சீன் வந்தா அது வரை அவங்களும் சண்டை போட்டாங்கன்னா கூட அத ஏத்துக்கலாம். இவங்களும் சண்டை போடுறாய்ங்க அப்படின்னு சொல்லி அத கூட ஏத்துக்கலாம். இதுல வந்து ஒரு நல்ல ஒரு மூட் செட்டப் பண்ணி பேக்கிரவுண்ட் மியூசிக்கோட குடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெறியேத்தி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கும்போது, "ஆ நீ என்ன என் கீப்புக்கு ட்ரை பண்றியா?" அப்படி அப்படி அந்த மாரி கொஞ்சம் அந்த மாரி ஒரு காமெடிலாம் வந்து ஏன்டா? ஏன்டா இதெல்லாம் வைக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சகிக்கல. எதுக்கு அத வைக்கணும்? அதாவது ஒரு ஒரு உச்சகட்ட போர் நல்ல சக்திக்கும், தீய சக்திக்கும் நடக்குது அப்படிங்கும்போது, நடுவுல 4 காமெடியா வைப்ப. இதெல்லாம் யார்றா உனக்கு இப்ப இப்ப இதெல்லாம் யார் பண்ண சொல்றா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அது 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 ரொம்ப தேவையில்லாத ஒண்ணா இருந்தது. 2வது பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்க. அப்படியே ஆரம்பத்துல இருந்து வந்து அத ஆ பேசு பொருளா கொண்டு வந்து ஒரு சீன்ல கொண்டு வராங்க. அத பத்தின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் வரும். பாருங்க. ஏன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான குறியீடு. பிரம்ம ராட்சசன் அப்படிங்கிறவங்க யாரா இருப்பாங்க? யார வந்து என்ன பண்ணா பிரம்ம ராட்சசனா மாறுவாங்க? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பேச வேண்டிய விஷயம். அடுத்து இந்த படத்துல லைட்டா ஜாதி பேசுவாங்க. இவன் தொட்டுட்டான் அப்படிங்கன்னா, இவன் தொட்ட பொருள நம்ம வெட்டி கொன்னுடணும். தொட்ட குதிரைய கொன்னுடணும். இவன் தொட்டத நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற மாரி லைட்டா வரும். அது ரொம்ப லைட்டு தான். ஆனா மீதி அதிகமா வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் தான். அது தப்புன்னு நான் சொல்லல. உண்மையிலேயே ஒரு கலையா, ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலா நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம எந்த குறையுமே சொல்லல. ஒரு சினிமாவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஈவன் ருக்மணிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டா தான் பார்த்தேன். ஏன்னா சும்மா சொல்லலைங்க. தியேட்டர்ல ஹீரோவுக்குலாம் விசில் அடிக்கல. ருக்மணியோட இன்ட்ரோவுக்கு தான் விசிலு. சரிங்களா? ருக்மணிக்காக தான் நெறைய பேர் படத்துக்கு வந்தாங்க. அது நல்லா அழகா காட்டியிருந்தாங்க. ஆ நம்ம ஹீரோ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்ல. போன தடவ கிளைமேக்ஸ்ல வந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருவீங்களா? ஓன்னு கத்திக்கிட்டு அந்த ஒரு ஃபைட்டு. அது வந்து இங்க கிளைமேக்ஸ்க்கு முன்னாடியே ஒரு தடவ வந்துருது. கிளைமேக்ஸ்ல வேற ஒண்ணு வச்சிருக்காய்ங்க. நம்ம மறுபடியும் நம்ம ராகவா லாரன்ஸ்ட்டயே போவோம். அவரு வந்து முனில ஒண்ணு பண்ணியிருப்பாரு. காஞ்சனால வேற ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அந்த காஞ்சனா பார்ட் 2 அப்படின்னு ஒண்ணு வரும்போது, அதுல வந்து அ இதுல 1 பேயி, இதுல 2 பேயி, இதுல 4 பேய் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேய், பேய்க்கு சண்டை அப்படிங்கிற மாரி, இதுல கடவுள்லயே 2, 3 கடவுள்கள்லாம் வந்து போவாய்ங்க. அது ஒரு மாரி டிஃபரண்ட் அட்டெம்ப்ட் தான். நல்லாவும் தான் இருந்தது. நம்ம ஈவன் நம்பிக்கையே இல்லன்னா கூட, அந்த மாரி மொமெண்ட்ல கொஞ்சம் ரசிக்கிற மாரி தான் பண்ணியிருந்தாய்ங்க. ஆ ஒரு ஹீரோயிசமா கடவுள வச்சு இவங்க முடிச்சுக்கிறது வந்து எடுபட்டுரும். நம்ம என்ன வேணா சொல்லலாம். இதெல்லாம் "ஏய் இதெல்லாம் ஓடாதுடா" அப்படி இப்படின்னு. இந்த படம் பந்தயம் அடிச்சுரும். அதுதான் உண்ம. இங்க சவுத் இந்தியால மட்டும் இல்ல, நார்த்லயுமே நல்லா ஓடிரும். ஏன்னா, அங்க நீங்க வந்து ஒரு பட்டைய போட்டு குடுத்தீங்கன்னா, எதுனாலும் வியாபாரம் ஆயிடும். கண்ணப்பா ஓடல அது வேற விஷயம். ஏன்னா, அது சரியான திரைமொழி இல்ல அதுல. கரெக்ட்டான எப்படி பண்ணணுமோ, அத பண்ணல. இதுல அது எல்லாத்தையும் அவன் கரெக்ட்டா பண்ட்டான். ரொம்ப லேக் ஆகல எங்கேயுமே. அங்கங்க சென்டிமென்ட்ன்னு சொல்ட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சிலது எடுபட்டுருக்கு. சிலது எடுபடல. எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் இருக்கும். எப்பவுமே சினிமாவுல மட்டும் தான் இது நடக்கும். ஒரே ஒருத்தன நம்பி தான் மொத்த சினிமாவும் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவன் தான் வந்து காப்பாத்துவான். ஏதாவது ஒண்ணா இப்போ தங்கலான் ஆகட்டும், நம்ம இவரு மாரி செல்வராஜ் எடுத்துட்டு கர்ணன் அதாகட்டும். அது ஒரு இனத்துக்கும், ஒரு பெரிய கூட்டத்துக்கும், இன்னொரு கூட்டத்துக்கும் சண்டை அப்படிங்கிறப்ப, ஒரே ஒருத்தன வச்சு பண்றது வந்து எனக்கு பர்சனலா பிடிக்காது. எப்பவுமே அப்படி இருக்காது. ஒரே ஒருத்தன் வந்து இது பண்ண மாட்டான். அது அது ஒரு கூட்டமே இருக்கும். ஒருத்தன் வந்து தலைவனா கருத்தியலா கிளப்புவானே தவிர, பல பேர் கொண்ட தளபதிகளா தான் அது செயல்படும். அது இதுவரைக்கும் எந்த படமுமே பண்ணல. ஈவன் மல்டி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா, எனக்கு தெரிஞ்சு பழசிராஜான்னு ஒரு படம். மம்முட்டி நடிச்சது. அதுல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு என்ன ஸ்பேஸோ, அதே மாரி அவங்க தளபதிக்குலாம் அதே ஒரு ஸ்பேஸ் குடுத்து, கரெக்ட்டா கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாரி தான் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது என்னோட ரசனை. ஏன்னா, அதுதான் கொஞ்சம் நம்புற மாரி இருக்கும். இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரத்த வரணும். அந்த ஒரத்த வர வரைக்கும் எல்லாருமே அடி வாங்குவாங்க. எல்லாருமே சாவாங்க.
அது சரியா இருக்காது இல்லைங்களா? அதுதான் வந்து என்னோட கருத்து. மத்தபடி இது பியூர் தியேட்டர் மெட்டீரியல். அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த சவுண்ட் ஆகட்டும், இந்த ஒண்ணும் இல்லைங்க. அந்த ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. அது ஒரு ஃபுல் நெருப்பு எரியும்போது, அந்த நெருப்புலருந்து அந்த காந்தாரா கடவுள காட்டுற மாரி. நல்லா இருந்தது. அதெல்லாம் பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தோம்னா நல்லாருக்கும். பரவால்ல. நம்ம கண்டிப்பா தியேட்டர் மெட்டீரியல் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.